கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தரவில்லை என மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். மருதூர் பேரூராட்சிக்குட்பட்ட விஸ்வநாதபுரம் பகுதியில் முறையான சாலைகள் இல்லாததால் மழை காலங்களில் அப்பகுதியினர் மிகுந்த சிரமமடைந்து வருகின்றனர். இதேபோல் கன்னிவாய்க்கால் பகுதியில் தனிநபர் அமைத்துள்ள வேலையையும் அகற்றக் கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இதனிடையே அரசு ஆவணங்களை தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைத்துவிட்டு மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த 20 நாட்களாக வீடுகளில் கருப்பு கொடி கட்டி மக்கள் போராடி வருகின்றனர். இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழகத்தில் சுமார் 30 முதல் 40% வரை எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் என தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அந்த சங்கத்தின் தலைவர் செந்தில் செல்வன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூலி உயர்த்த கோரி தஞ்சையில் இயங்கி வரும் பாரத கேஸ் நிறுவனத்தில் சிலிண்டர் ஏற்றி செல்லும் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்களுக்கு ஆதரவாக மதுரை, தூத்துக்குடி, கோவை மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த போராட்டம் நீடித்தால் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அரசு உடனடியாக தலையிட்டு பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.